நற்பவி நீண்ட காலமாக நிறைய பேர் குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கான சுவிட்ச்வேர்ட் ப்ளஸ் கிரிகோரி கிராபோவி நம்பர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் இப்போ ஸ்கூல்ஸ் கடந்த 2 வருடமாக போகின்றது. ஸ்கூல் அப்படிங்கிறதே இல்லாமல் இந்த வருஷத்தையும் அப்படியே ஓட்டிடுவாங்க போல இருக்குது. ஸோ அப்போ குழந்தைகள் தாங்கள் படித்த விஷயத்தையும் மறந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி அடிக்ஷன் என்கின்ற மொபைல் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், வேறு விதமான அடிக்ஷன்ஸை அது ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு குழந்தை கெட்டு போகிறதுங்கிறது ஒரு சமூகத்தை கெடுக்கக்கூடிய சீரழிவை நாம் உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது. உங்கள் குழந்தை என் குழந்தைன்ட்டு இல்லை, எல்லா பிரச்சனைகளும் குழந்தைகளிலிருந்தே ஆரம்பிக்கப்படும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு அன்னைக்கப்படுத்த தலைவர் பாடியிருக்கார். அப்போ நம்முடைய வளர்ப்பு முறை என்பது தான் அங்கே நாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை சச்சரவு பண்ணிகிட்டு இருந்தோம், நாம் இது தகாத வார்த்தை பேசிகிட்டு இருந்தோம், இல்லை நாம் ஏதாவது வேண்டாத நெகட்டிவ் எனர்ஜியை காமிச்சிட்டு இருந்தோம்னா அதை அவங்க அவ்வளோ அப்படியே கேப்சர் பண்ணிக்குவாங்க. அதுதான் அவங்க வெளியில் கொண்டு போய் காமிப்பாங்க. இப்போது சில இடங்களில் இருக்கும், இந்த பிள்ளை இந்த மாதிரி பேசுது, அந்த பையன் இப்படி பேசுகிறான், கேட்டால் எங்கள் அம்மா பேசுவாங்க, எங்கள் அப்பா பேசுவாங்க, அதனால் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது. அப்பா அம்மா பேசிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே பசுமரத்தாணி போல் பிள்ளைகள் மனசில் பதிஞ்சிடும். ஸோ அது எங்கேருந்து வரப்பட்டது? நம்மிடம் இருந்து தான் அதுக்கு விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நல்ல விஷயங்களே அவர்களிடம் விதைக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் முன்னாடி நம்ம சண்டை சச்சரவே பண்ணக்கூடாது. புருஷன் முன்னாடியாக இருக்கிறவங்க தயவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகள் முன்னாடி முடிஞ்ச அளவு சண்டை போடாமல், யாரும் முன்னாடியும் சண்டை போடாமல் இருங்க, பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடாமல் இருங்க. அது அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதே நேரம் அதை அவங்களுக்கு இப்படி சண்டைலாம் போட்டால் தான் வாழ்க்கை அப்படின்னு மனசில் பதிஞ்சிடும். இப்போ அவர்களுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள், அந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஜீனியஸ்னால் என்ன? ஆதி புத்திசாலி அந்த மாதிரியானவங்கள தான் ஜீனியஸ். இஸ் ஏ பார்ன் ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜீனியஸ்னால் அறிவு, புத்தி, புத்திசாலி, அறிவாளி, சர்வசாதாரணமான ஆள் இல்லை, மிக அற்புதமான ஜீனியஸ். அதற்குரிய எண் 519 கேப் விட்டுக்கணும், 007 கேப் விட்டுக்கணும், 918 கேப் விட்டுக்கணும், 788 788 3 நம்பராக வருது. 519 கேப் 007 கேப் 918 கேப் 788. அதாவது இதுதான் அந்த எனர்ஜி சர்க்கிள். இந்த படத்தை நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு லிங்கை கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்போவுமே பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த இது பேப்பர் கிளியக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நிறையா சார்ஜபிள் மெத்தட் இருக்குது. வாட்டர் எனர்ஜி சார்ஜுன்னு இருக்குது, மைண்ட் எனர்ஜி சார்ஜுன்னு இருக்குது, உங்களுடைய இன்ட்யூஷன் ஆறாவை கொண்டு சார்ஜ் பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் உங்கள் பில்லோ மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, தலையணைக்கடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இது பண்ணலாம். இதில் அப்படியே கீழே இந்த எனர்ஜி சர்க்கிளை வச்சுட்டு இந்த படத்தை அது பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்ததை லேமினேட் பண்ணதை அப்படியே வச்சுட்டு தண்ணியை அதில் வச்சு அந்த தண்ணியை அப்படியே மேலே 3 விரலில் அப்படி கையை வச்சு நீங்கள் ப்ரே பண்ணி என்ன வேணும், பிள்ளை நல்லா பிடிக்கணும், பெற்றோர்கள் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். இது வெறுமனே குழந்தைகளுக்காக மட்டும்லாம் கிடையாது. படிப்பு ஜீனியஸ்னால் என்ன? யார் வேணால் ஜீனியஸ் ஆகலாம், நீங்கள் ஆகலாம், நான் ஆகலாம், யார் வேணால் ஜீனியஸ் ஆகலாம். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதற்குனாலும் பணத்திற்கும் இது யூஸ் ஆகும். ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான இது. அதை எனர்ஜி பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா இந்த இதில் உள்ளது அந்த எனர்ஜி போகும். அதற்கு நீங்கள் முதலில் எனர்ஜியான நபராக இருக்கணும். நம்ம வேதனை, விரக்தி, கழுவிறக்கம், அப்படியே எல்லா விதமான டென்ஷனு இப்படிலாம் இருந்துட்டு பண்ணோன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியாக தான் போகும். ஏனெனில் ஹீலிங் அப்படிங்கிறது அதுதான். ஹீலர் எப்படி இருக்கணும்? ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும், மிரர் மாதிரி இருக்கணும். கண்ணாடியில் நல்ல விஷயங்களை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கெட்ட விஷயங்களெல்லாம் அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எனர்ஜி பண்ணுறதா இருந்தால்
இந்த மாதிரி எனர்ஜி பண்ணி தான் அதை வந்து இது பண்ணணும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒருத்தங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, அரசு வேலை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறாங்க, டாக்டருக்கு எழுதுகிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுகிறாங்க, படிப்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு முக்கியமான பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி எதற்கு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வியாபாரத்துக்கு போகிறதுக்கு கூட இந்த எனர்ஜி சர்க்கிளை பிரிண்ட் அவுட் போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். இதை வந்து வீட்டில் ஒட்டி வச்சு பார்க்கலாம். கண் மூலமாக அதற்கு சக்தி கொடுக்கலாம். உங்கள் வார்த்தைகள் மூலமாக, நல்ல வார்த்தைகள் மூலமாக அதற்கு சக்தி கொடுக்கலாம். இதுபோல் வாட்டர் எனர்ஜி சர்க்கிள், பில்லோ மெத்தட் சர்க்கிள் எல்லாமே அது சிறப்பாக வேலை செய்யும். கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.